வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். அஜித் நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் துணிவு. இந்த படத்தோடைய சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தோடைய ஆரம்பத்தில் டூப்ளிகேட் கன், டூப்ளிகேட் பாம்லாம் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஒரு டேபிளில் பேக் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் கன் இருக்கும், அதுக்கப்புறம் பாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது அடுத்த ஃப்ரேமில் கன் இருக்காது, அந்த ஸ்ட்ரக்சர் இடம் மாதிரி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் சீன் ஒரே சீனாக தான் இருக்கும். இதெல்லாம் எப்போ மாறுச்சு அப்படிங்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த சீனில் பேங்க்கை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போது நீங்கள் மக்களோட ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வில்லன் காரை விட்டு இறங்கும் போதே மக்கள் நின்று வேடிக்கை பார்க்குறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடிட்டில் தூக்காமல் விட்டுட்டாங்க போல். பேங்க்கை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி ஆளுங்க வந்திருப்பாங்க. அப்போது எல்லாருமே ஷூட் பண்ணுற மாதிரி தான் அந்த சீன் இருக்கும். மக்களும் பயந்துக்கிட்டு எல்லா ஆளுங்களுமே கீழே படுத்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் படுத்துருக்கிற பொசிஷன்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும். எவ்வளவு தடவை ஷூட் பண்ணினாலும் அஜித்துக்கு மட்டும் ஒரு குண்டு கூட அஜித் மேலே படவே இல்லை. அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க போல் வில்லன் குரூப்புக்கு. அஜித் ஃபஸ்ட்டு ஃபேஸ் மாஸ்க்லாம் இல்லாமல் தான் வந்திருப்பார். எல்லாருமே ஷூட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பார் அஜித். அந்த தூண் பக்கத்தில் இருக்கும்போது கூட மாஸ்க் போட்டிருக்க மாட்டார். ஆனால் தூணை விட்டு வெளியில் வரும்போது மாஸ்க் போட்டிருப்பார். அந்த மாஸ்க்கு ஏன் போட்டார், எங்கேருந்து எடுத்தார், எப்போ போட்டார் அப்படிங்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த சீனில் யுவர் பேங்கை பப்ளிக் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனால் இவங்க வீடியோ எடுக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா செல்லை ஆன் கூட பண்ணாமல் வீடியோ எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பேங்குக்கு வெளியில் இருக்கும் மக்கள் எல்லாருமே அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓடும்போது கூட வீடியோ எடுக்கிற மாதிரியே காட்டுவாங்க. அஜித் பேங்க் மேனேஜரை வச்சுக்கிட்டு போலீஸுக்கு கால் பண்ணுவார். அவர் 100 அப்படிங்கிறதுக்கெல்லாம் கால் பண்ணியிருக்க மாட்டார். டேரெக்டாக ராஜேஷுங்கிற இன்ஸ்பெக்டருக்கு தான் கால் பண்ணியிருப்பார். அவருடைய 10 நம்பரு எப்படி அஜித்துக்கு தெரிஞ்சிச்சு? ஃபஸ்ட்டு மக்கள் எல்லாருமே ஃபோட்டோ வீடியோ எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் ப்ரெஸ் இந்த ஸ்பாட்டுக்கே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. சிசிடிவி கேமராவில் கண்டிப்பாக வயர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பேங்க்கில் இருக்கிற சிசிடிவி கேமராவை ஷூட் பண்ணும்போது அந்த இடத்துல எந்த ஒரு வயர் கனெக்ஷனுமே இருக்காது. சிசிடிவி கேமராவை மட்டும்தான் தெரிச்சு போய் விழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் பாம் பிளாஸ்ட் ஆயிரும். அப்போ எல்லா போலீஸ்களுக்குமே அடிபட்டுரும். அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டருக்கும் அடிபட்டிருக்கும். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அழுக்காக போயிருக்கும். அதுக்கு அடுத்த சீன்லேயே அழுக்கில்லாத யூனிஃபார்மாக போட்டுட்டு வர மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த சீனில் ஒரு ஃபோன் வரும். அப்போ இந்த 4 பேரை பார்த்தீங்க அப்படின்னா டை கட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே ஒர்க்கர்ஸ் வில்லன்களை எல்லாருமே அடித்து போட்டுருவாங்க. அப்போது இவங்களுடைய ட்ரெஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டை மிஸ் ஆகிருக்கும். இந்த படத்தில் இவருக்கு எவ்வளவு அடி விழுந்தாலுமே இவர் போய் பறந்து பறந்து விழுகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் போட்டிருக்கிற கண்ணாடி மட்டும் கீழே விழுகாது. சேர்மன் வராருன்னு பூச்செண்டு கொடுத்துருப்பாங்க. அப்போது இவருடைய கையில் பூச்செண்டு இருக்கும். அடுத்த ஃப்ரேம்லேயே இவரை கீழே தூக்கி போடுற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. அப்போது இவருடைய கையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பூச்செண்டு இருக்காது. மக்கள் எல்லாரும் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்கிற மாதிரி சேர்மன் சொல்லுவார். கீழே இருக்கிற போலீஸ் வாக்கி டாக்கியில் இதை கேட்டுட்டு இருப்பார். ஆனால் சேர்மன் பேசுகிற இடத்துல வாக்கி டாக்கி இருக்காது. அப்புறம் எப்படி சேர்மன் மேலே நின்று பேசுகிறது கீழே இருக்கிற போலீஸுக்கு வாக்கி டாக்கி மூலமாக கேட்டிருக்கோம்? இந்த சீனில் ஹர்ஷானு ஒரு கேரக்டர் உட்காந்துருப்பார். அப்போது அவருடைய ஷர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மைக் இருக்காது. ஆண்டனி அடிக்க வரும்போது அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷாவுடைய ஷர்ட்டில் மைக் மாட்டியிருக்கும். எப்போ மாட்டினாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆண்டனி ஹர்ஷாவை அடிக்கும்போது கையை வச்சு தடுக்கிறேங்கிற பேரில் மைக்கை தட்டி விட்டுருவார். ஷர்ட்டில் இருந்து மைக்கு மாட்டியிருக்கிறதும் கீழே விழுந்துடும். ஷர்ட்டில் இருந்து மைக்கு மாட்டியிருக்கிற மாதிரியே அதுக்கடுத்த ஃப்ரேம்லேயும் காட்டியிருப்பாங்க. அவர் திரும்ப எப்போ மாட்டினார் அப்படிங்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த சீனும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவர் அடி வாங்கியிருப்பார். இவர் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. என்ன தான் இந்த ப்ரோக்ராம் லைவாக ஓடுனாலுமே முகத்தில் ஒரு டென்ஷன் இருந்திருக்கணும். ஆனால் ஏன் இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. இந்த சீனை ப்ராப்பராக சொல்லாமல் விட்டுட்டாங்க.
தண்ணியில இருந்து அஜித்துக்கும் மஞ்சு வாரியரும் கப்பலில் ஏறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போது அஜித்தோடைய ஷர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிளட்டாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தான் வந்து பிளட்டாக இருக்கும். போட்டில் படுத்திருக்கும் போது கவனிச்சிங்க அப்படின்னா அங்கங்கே டார்க் பிளட்டாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக டார்க்காக ரெட்டாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் இவருக்கு எப்படி இந்த போட்டு கிடச்சிச்சு, எப்படி வாக்கி டாக்கி கிடச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டாடா பாய்.